ஆதி துணை ஆதியே துணை, ஆதியை அறிய குருவே துணை. மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம். பெற்ற பேர் பெற்ற சாயுட்சிய பதம் பேட்டி காண வரும் இந்த பேறு பெற்றவர் மாறுபட்டிலர் என்று நான்மறை பேசுமே. எல்லோருக்கும் நமஸ்காரம். விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி, வேதத்தை ஓதினாலே புண்ணியம், வேதங்கள் பூராவும் தித்திக்குது. திருமறை குரு பெருமான், திருமறை குரு தீன் திருமேனியர் வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது குருபெருமான் அவர்களின் உத்தரவின்படி நமது தெய்வம் அவர்கள் என்றென்றைக்கும் நமக்கு சொல்ல கேள் ஞான வழி சுருக்கம் இந்நூல், அந்த சுருக்கமாகிய அந்த திருமேனியில் அந்த உருவத்தில் அவர்கள் நூலாக வடிவெடுத்து நமக்கு எப்பவும் அந்த பரிசுத்தாவியாக விளங்கி கொண்டு அந்த அருள்வர்ஷிப்புக்களை நமக்கு வழங்கி கொண்டு என்றென்றும் அவர்கள் விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அதன்படி யமனை வென்ற திருமறை என்ற தலைப்பில் அந்த யமனை வென்றது நமது தெய்வம் அவர்களின் திருமறை, அந்த ஆயுதம் அல்லவா. அதனுடைய சிறப்புகளை, யமனை வென்ற திருமறையின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம். அதன்படி இன்றைய பதிவிற்காக இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்ட பகுதி நம்முடைய திருமெஞ்ஞான குரல் திருவாக்கியம், ஒரு திருவாக்கியத்திலிருந்து ஒரு பகுதியினை எடுத்துக்கொண்டேன். இதில் அற்புதமாக அந்த யமனை எப்படி நமது தெய்வம் அவர்கள் திருமறையாக நின்று அவங்க எப்படி நம்மளை அந்த யமன்பதி கடந்து சிவனுடைய எல்லைக்கு ஏற்றி வைக்கிறார்கள் என்பதை அந்த ஆயுதத்தின் துணையோடு, அந்த ஆயுதமாகிய திருமறையின் துணையோடு எப்படி நமக்கு அந்த சிவனுடைய எல்லையில் அவர்களுடைய அந்த விண்ணுலகத்தில் எப்படி நமக்கு ஏற்றி வைத்திருக்கிறார்கள் என்பதை அற்புதமாக நமக்கு எடுத்து அருளி வருகிறார்கள். இதெல்லாமே நம்ம ஏற்கனவே படித்து கேட்ட திருவாக்கியங்கள் தான். அப்போ அங்கங்கே இதை மின்னி காமிக்கிறாங்க நமக்கு அல்லவா. அப்போ அதன்படி அதை படித்து நம்ம மிக மிக எளிமையாக படித்து தரிசனை செய்யலாம். பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம், திருமெஞ்ஞான குரல் திருவாக்கியம் எண் 62. திருமெஞ்ஞான குரல் திருவாக்கியம் எண் 62, பக்கம் எண் 269வது பக்கம். சாதிகளின் கர்த்தாவே. திருமெஞ்ஞான குரல் திருவாக்கியம் எண் 62, பக்கம் 269. அனித்திய உலகில் அனித்திய தூலமெடுத்து அனித்திய இன்பத்தையே நுகர்ந்து அழிக்கப்பட்டு போக இருக்கும் ஏ மனுவே, உனக்கு ஒரு எச்சரிக்கை தருகிறோம். அது என்ன என்று கேள். எம்முடைய இந்த வார்த்தைகளை இது நேரமே உன் செவித்துளைக்குள் புகுத்திக்கொள். எக்கோடி காலமும் இருந்து வாழும் நித்திய பேரின்ப ஸ்வர்ணபத தூலமெடுத்து பரமபதத்தை அடையாவிட்டால், அதை இப்போதே நீ அடையாவிட்டால் நிச்சயமாக இந்த தூலத்தை விட்ட பின் ஒரு கொடிய அவஸ்தை தூலமெடுத்து கற்பாந்த கோடி காலம்
யமலோகத்தில் தங்கி நரக தண்டனையை நீ அடைந்தே தீர வேண்டும். ஆகவே யமனுடைய அந்த கோர அமலினை முறியடிக்கக்கூடிய ஒரு அருந்துணையை கட்டாயமாக இப்பவே நீ தேடிக்கொள். அதற்குரிய தேவ சன்னதம் பெற்ற உத்தமர்கள் இவ்வுலகிற்கு வந்திருப்பார்கள், இதோ வந்தும் இருக்கிறார்கள் என்று இறைவன் திருவாய் மலர்ந்தருளி உள்ளார்கள். சாதிகளின் கர்த்தாவே என்ற இந்த திருவாக்கியத்தில் நமக்கு அற்புதமாக நமக்கு எடுத்து வழங்கி வர்றாங்க. அப்போ எம்முடைய மௌனதாரைகளை, எம்முடைய வார்த்தைகளை இது நேரமே உன்னுடைய செவித்துளைக்குள் புகுத்திக்கொள் என்று பேசி வர்றாங்க அல்லவா. அப்போது அந்த திருவார்த்தை அது மௌனதாரையாக நான் எடுத்துக்கொண்டேன். ஏன்னா நமது தெய்வ தனிப்பிரான் அவர்களுடைய திருவார்த்தையே மௌனதாரை. சர்வலோகத்தினும் பெரிது இது ஒன்றுதான் என்று நமக்கு 267 மின்னி காமிக்கிறாங்க அல்லவா. அப்போது அந்த திருவார்த்தையை, நமது தெய்வம் அவர்களின் திருவார்த்தையை இது நேரமே எங்கே புகுத்திக்கணும்? செவித்துளைக்குள்ளே தான் புகுத்திக்கணும். மற்ற துளைகள் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. நம்ம இந்த தூள உடம்பு என்று சொல்லக்கூடிய இந்த தேகத்தில் எவ்வளவோ துளைகள் இருக்குது. இருந்தாலும் எதில் தான் புகுத்திக்க முடியும்? செவியில் தான் புகுத்திக்க முடியும். அப்போ இரு செவியும் உயிர் துளையாம் திட்டோராது, இதே திருமஞான குரலில் பேசி வர்றாங்க அல்லவா. அப்போது உயிர் போகின்ற துளை, நுழையக்கூடிய துளையாக செவி தான் நமக்கு படைச்சி வச்சுருக்காங்க. அதுதான் சிறப்புடைய ஞானேந்திரியங்களாகிய செவி, வாய், கண் என்று நமக்கு திருவருட்குரல் 293வது திருவாக்கியத்தில் பேசி வர்றாங்க. அப்போ சிறப்புடையது முதல்ல செவி தான் அல்லவா. அப்போ அதை புகுத்திக்கொள். அப்போ எம்முடைய மௌனதாரைகளை இது நேரமே உன்னுடைய செவித்துளைக்குள் புகுத்திக்கொள் என்று சொல்லி தொடர்ந்து அந்த அருள்வர்ஷிப்புகளை எச்சரிக்கையாக நமக்கு தர்றாங்க. எக்கோடி காலமும் இருந்து வாழும் நித்திய பேரின்ப ஸ்வர்ணபத தூளம் எடுத்து பாருங்க, எக்கோடி காலமும் இருந்து வாழணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த மாமிச உடம்புல நான் வாழ முடியுமா? முடியவே முடியாது. அதிகபட்சம் முன்னொரு காலத்தில் 100 வயசுன்னு சொன்னாங்க. இப்போ இன்றைக்கு காலகட்டத்தில் ஒரு 70 வயசு இருந்தாவே பெரிய விஷயமா இருக்குது. ஒரு சிலர் கூட இருக்காங்க, அவங்க அதற்கு ஏற்ற மாதிரி நிறையா அந்த உணவு கட்டுப்பாடோடு இருக்காங்க. இருக்கட்டும். அப்போது எக்கோடி காலமும் இருந்து வாழுவதற்கு என்ன வேணும்னா நித்திய பேரின்ப ஸ்வர்ணபத தூளம். ஸ்வர்ணபத தூளம் வேணுங்க. அது நம்மளுடைய தூளமா? ஆனால் நம்ம உடம்புன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட இருக்க இந்த உடம்புல தான் இருக்க போகிறோன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது அல்ல. அப்போ இதே திருமஞான குரல் சாகாக்கலை கிரந்தத்தில் பேசி வர்றாங்க. 2வது திருவாக்கியம், மனித குலத்திற்கு முக்கியமானது வாழ்க்கை. அவஸ்தை, அவமானம், கஷ்டம், நஷ்டம் முதலிய எந்த இடரும் இல்லாத வாழ்க்கை அல்லவா வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை, அந்த நித்திய பேரின்ப வாழ்க்கையை இந்த ஊன உடலில் அடைய முடியும் கேட்குறாங்களே 2வது திருவாக்கியத்தில். இப்போ இதெல்லாம் மாமிச தூளம், மாமிச உடம்பின் லட்சணங்களில் இதை பற்றி விரிவாக நம்ம எடுத்து பங்கி கொண்டிருக்கோம் அல்லவா. அதை, அந்த நித்திய பேரின்ப தேகத்தை இந்த ஊன உடலில் அடைய முடியும்? அடையவே முடியாது. அப்போ அழகையாகி அவஸ்தைக்கு போகிற உடல் வேறு, இளமை மாறாத பேரின்பம் அனுபவிக்கும் பரமபத உடல். பாருங்க, அந்த பரமன், அந்த பரமபத உடல் என்பது நம்ம உடம்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம உடம்பு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்க? பரமபத உடல்ன்றாங்க. அப்போ அந்த பதத்தில் அல்லவா நம்ம ஆகணும். அது அல்லவா பரமன். அது பரமனே உருவெடுத்து வந்த அந்த பதம் அல்லவா உடல். இப்போ இதெல்லாம் நம்ம விரிவாக படித்து தரிசனி செய்திருக்கிறோம் அல்லவா. அப்போ எக்கோடி காலமும் இருந்து வாழ
நித்திய பேரின்ப ஸ்வர்ணபத தூலம் எடுத்து அதை இங்கே ஸ்வர்ணபத தூலம் என்று கொடுக்குறாங்க. அங்கே பரமபதம், இங்கே ஸ்வர்ணபதம். அதுதானே சொர்க்கம், அதுதானே சொர்ணம், அதுதானே சொக்க தங்கம் அல்லவா? நித்திய பேரின்ப ஸ்வர்ணபத தூலம் எடுத்து பரமபதத்தை அடையாவிட்டால், பாருங்க அது எப்படி வருது பாருங்க. அந்த பரமபதத்தை, இறைவனுடைய அந்த பதத்தை, அந்த பாய வைத்த பதத்தை, செம்மையே ஆய சிவபதத்தை, சிவன் எப்படி இருக்காரு? பதமாக இருக்கிறார் அல்லவா? அந்த பரமபதத்தை அடையாவிட்டால், அதை இப்போதே நீ அடையாவிட்டால், அதை இப்போதே, அப்ப நாளைக்கல்ல, இப்போவே இஜீவிய வாழ்விலேயே முயற்சித்து அடைய வேண்டிய பெரும்பயன் அல்லவா? ஆதலின் இப்பொழுதே தேவனாக ஆக முயல வேண்டும். திருவருட்குறள் 35 உத்தரவு. அதை இப்போதே நீ அடையாவிட்டால் நிச்சயமாக இந்த தூலத்தை விட்ட பின் ஒரு கொடிய அவஸ்தை தூலம் எடுத்து கற்பாந்த கோடி காலம் யமலோகத்தில் தங்கி. அங்க வந்துட்டாருங்க யமன். அப்ப இதை நம்ம செய்யலன்னா அதற்கு தண்டனை தான் யமன் என்னும் ஆளை, அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த ஆளை நமது தெய்வம் அவங்க நமக்குள்ளேயே வச்சுருக்காங்களாம். இப்போ இதெல்லாம் நம்ம படித்து தரிசனம் செய்தோம் அல்லவா? உன்னுள்ளேயே இருக்குது, உங்கள்கிட்டயே இருக்கான் அந்த யமன் என்றெல்லாம் போன பதிவில் படித்து தரிசனம் செய்தோம் அல்லவா? அந்த அரூபத்தில் உள்ள அந்த யமன், ஆனால் ரூபத்தில் வந்து படுத்துகிற பாடை தான் இங்கே மீண்டும் எடுத்து உரைக்கிறாங்க. ஒரு கொடிய அவஸ்தை தூலம் எடுத்து கற்பாந்த கோடி காலம் யமலோகத்தில் தங்கி நரக தண்டனையை நீ அடைந்தே தீர வேண்டும். அப்போ அது 1 வருடமா, 2 வருடமா, இல்லை 100 வருடமா? இந்த அற்ப வாழ்வு மாதிரி இல்லையே, கற்பாந்த கோடி காலம், அது நித்திய நெடுங்காலம், அதுவும் நித்தியம். எது? அந்த அவஸ்தையும். எப்படி இன்பம் எப்படி நித்தியமோ அதே மாதிரி அனித்தியமும் நித்தியமாக இருக்குது. அனித்தியமும் எப்படி இருக்குது? அவஸ்தையும் நித்தியமாக இருக்குது, அனித்தியமாக இல்லை. அந்த அவஸ்தைப்படுறதும் நித்தியமாக இருக்குது. கோடி காலத்திற்கும் தங்கி நரக தண்டனையை அடைந்தே தீர வேண்டும். ஆகவே யமனுடைய அந்த கோர அமலினை முறியடிக்கக்கூடிய, ஆகவே இங்கே தான் விஷயத்துக்கு பாயிண்ட் வர்றாங்க. அப்போ அந்த யமனை வென்ற அந்த திருமறையின் சிறப்பு இங்கே எடுத்து மின்னி காமிக்கிறாங்க. ஆகவே அந்த யமனுடைய அந்த கோர அமலினை அந்த அமல் நடத்தி கொண்டிருக்கல்லவா? அமல் என்பது அரசாட்சி அல்லவா? அப்போ நம்மளை அரசாட்சி செய்வது யாரு? இறைவன், தெய்வம் தான் அரசாட்சி செய்யணும். ஆனால் நம்ம யாருக்கிட்ட போய் அடிமையாக இருக்கோம்? யமங்கிட்ட போய் அடிமையாக இருக்கோம். அதை தான் இங்கே தெய்வம் மின்னி காமிக்கிறாங்க. அப்போ அந்த யமனை கொலை செய்யணும் அல்லவா? வாசகத்தை படிச்சிடலாம் முதல்ல. படிங்க. ஆகவே யமனுடைய அந்த கோர அமலினை முறியடிக்கக்கூடிய ஒரு அருந்துணையை கட்டாயமாக இப்பவே நீ தேடிக்கொள். அப்போ அந்த யமனுடைய அந்த கோர அமலினை முறியடிக்கிறது, அதுதாங்க வெற்றி காண செய்தல் அல்லவா? முறியடித்தல் என்பது வெற்றி காண செய்வது. என்ன வேணும்? ஒரு அருந்துணையை இப்பவே தேடிக்கொள். கட்டாயமாக இப்பவே நீ தேடி. அப்போ அந்த அருந்துணையை கட்டாயமாக இப்பவே தேடிக்கொள். அப்போ அந்த அருந்துணையாக அவங்க நின்று விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ அந்த அருந்துணை. அப்போ ஆ என்றால் அருமை, அரு, ஆ என்றால் 8, ரு என்றால் 5 என்றெல்லாம் தமிழ் எண்களில் பேசி வர்றாங்க அல்லவா? அப்படியே அதை நம்ம எடுத்துக்கலாம், அதை வாசகமாகவும் எடுத்துக்கலாம். அப்போ அந்த அரும் துணை, அப்போ அந்த துணை தான் அது ஆதியே துணை. அப்போ ஆதி துணை, அந்த ஆதிதான் துணை, ஆதியே துணை, ஆதியை அறிய குருவே துணை. அப்போ அந்த அருந்துணையை கட்டாயமாக இப்பவே தேடிக்கொள் என்று நமக்கு அந்த யமனை வென்ற திருமறையை இங்கே அருந்துணையாக நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ அருணடை பாதம் நோவ அடிமைக்காய் இறங்கி வந்த மறை அல்லவா? அதுதாங்க அந்த அருமை. அப்போ அருமையிலும் அருமை என வகுத்தோர்
முன்னோர், வகுத்தார் முன்னோர் என்று சிவானந்த போதத்தில் அந்த அருமை அது ஒளி பிறக்கும், அது யானூரி யானன்மை என்று நமக்கு தௌஹீது காமிலில் பேசி வர்றாங்க. அது அருமை ஒளி பிறக்கும், அது யானூரி யானன்மை. அப்போது அருமையிலும் அருமை என வகுத்தோர் முன்னோர், வகுத்தார் முன்னோர் என்று சிவானந்த போதத்தில் பேசி வர்றாங்க. கல்லுண்டு மரமுண்டு நீர் வாழும் சாதியுண்டு என்ற பாடல் வரியில் கடைசியில் அதை பேசி வர்றாங்க அல்லவா. இப்படி அந்த அரும் துணையை நமக்கு எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ அதை நமக்கு அந்த துணையை அது ஆதியே துணையாக, அது ஆதியை துணையாக எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ அதை நமக்கு அந்த துணையை இன்னும் எடுத்து தனித்திருப்பாடல்கள், இது தனித்திருப்பாடல்கள்னு சொல்கிறேன். இதில் நம்ம ஆதிமை உதயபூரண வேதாந்தம் தோத்திர பாடல்களில் பேசி வர்றப்ப தனித்தனர் தலைமை பெரும்பதியரசை தரும் புனற்றூரை சிங்காசனரே இனிதமுகனிச்சார் பிழிந்து தேனமோதும் இணைந்த பூங்காரமும் மணமும் தனி தொன்றாய் கூட்டி ஆணி போர்க்கின்ன அளித்தமை வழி துணை மருந்தே. இப்போ மெய்வழி துணை மருந்தே. கனி தருகரிய கனி தருகரிய குருகுலதயனே காணுமெந்தீசையும் முன் மூகமே. அப்போது இந்த தோத்திர பாடல்களில் தெய்வ திருப்பாடல்களின் திரட்சி, இதில் வருகின்ற அந்த தோத்திர பாடலில் அந்த துணையை, அந்த அருந்துணையை நமக்கு மெய்வழி துணையாக எப்படி வழங்கியிருக்காங்க. அப்போ தனித்தொன்றாய் கூட்டி ஆணிப்போர் கிண்ணத்தில் அளித்த, அப்போ அந்த கிண்ணத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ உணவு தட்டில் போட்டு சாப்பிட்றோம், கிண்ணத்தில் போட்டு சாப்பிட்றோம், இது வாயு உணவை. இங்கே செவி உணவை பொற்கிண்ணத்தில் நமக்கு தெய்வம் அவங்க வழங்கியிருக்காங்க. அப்போ அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அல்லவா, அந்த கிண்ணம். அப்போ அந்த அளித்த மெய்வழி, அந்த பொற்கிண்ணத்தில் அளித்த மெய்வழி துணை அது மருந்து அல்லவா. அப்போது அந்த யமனுடைய கொடூர கோர அமலினை முறியடிக்கக்கூடிய ஒரு அருந்துணையை கட்டாயமாக நீ இப்பவே தேடிக்கொள் என்ற உத்தரவு 62வது திருவாக்கியத்தில் அங்கே பிறங்குது. அந்த அருந்துணை இங்கே நமக்கு மெய்வழி துணை மருந்து. அப்போ அது மாதவண்டவ மருந்தொன்றிற்கு வாங்கவாருமே என்று நமது தெய்வம் அவர்கள் கூவி கூவி அழைத்து கொண்டிருக்கின்றார்களே அந்த வேதமாமறையில். அன்றைக்கு தூல திருமேனியில் அவர்கள் அழைத்து அந்த மருந்தை வழங்கினார்கள். இன்றைக்கு அந்த வேத திருமேனியில் நம் குல தெய்வ சைவ திருமேனி சுருதி பெருமானாக, அந்த சுருதி பெருமானாக திருமறை குருபெருமானாக நின்று அவர்கள் கூவிக்கொண்டு அந்த மருந்தை எடுத்து வழங்குகின்ற அந்த மருந்து ஆளுநராக அவங்க விளங்கி கொண்டு இருக்கின்றார்களே. இப்போ ஆஸ்பத்திரியில் மருந்தாளுநர்னு ஒரு பதவி இருக்குது. அந்த பதவி யாருக்கு பொருந்தும்? நமது தெய்வம் அவர்களுக்குத்தானே பொருந்தும். அது சர்வேஸ்வரனுடைய வேலை அல்லவா, அது உயிராதிக்க பதவி அல்லவா, அது சர்வ வேதங்களினுடைய உயிராதிக்க பதவி. எனக்கும் பதவி ஆசை இருக்குது. பதவி ஆசை இல்லை, வெறியே இருக்குது எனக்கு. எந்த வேலையில்? அனித்திய வேலையில், உலக காரியத்தில்.
நான் செய்கிற வேலை செய்யக்கூடிய அந்த தொழிற்கூடத்தில் எனக்கு அந்த பதவி வெறி இருக்குது. ஆனால் இறைவன் அதை நமக்கு 3வது திருவாக்கியத்திலையும் 322வது திருவாக்கியத்திலையும் திருவருட்குறள் 2 இடங்களில் பேசி வர்றாங்களே. சர்வ வேதங்களினுடைய உயிராதிக்க பதவிகளை எல்லாம் பூரணமாக எம் இதயாசனத்தின் கண்ணே நிரம்ப பதிப்பித்து. சர்வ வேதங்களினுடைய உயிராதிக்க பதவி. அப்போ அந்த பதவி அது எப்படி, அது இப்போ இந்த உலக காரியத்திலே ஒரு சிலர் அவ்வளவு சுகமாக அவ்வளவு கடுமையாக உழைப்பாங்க இந்த அனித்திய வேலைக்கே ஒரு சிலர் இருக்காங்க. அப்போ நமது தெய்வம் அவர்கள் அந்த உயிராதிக்க பதவி, நம்ம செய்கிறதெல்லாம் உடலாதிக்க பதவி. இந்த உலக மக்கள்லாம் நம்ம பண்ணுறதெல்லாம் உடலாதிக்க பதவி தான் நமக்கு தெரியுது. ஆனால் நமது தெய்வம் அவர்கள் செய்கின்ற அந்த பணியானது உயிராதிக்க பதவி. நம்மளுடைய உயிர்களை எல்லாம் ஆதிக்கம் பண்ணக்கூடிய பதவியில் அவங்க அமர்ந்து அவங்க அந்த அது என்ன, அந்த குதிரைக்கு இது என்ன சொல்கிறது, கடிவாளம் இல்லை, அந்த இதுக்கு பேர், அந்த இது அவங்க திருக்கரத்தில் வச்சுருக்காங்க. கடிவாளம் போட்டிருக்க அந்த இதுக்கு ஒன்று சொல்லுவாங்களே, பேர் மறந்துட்டேன் அந்த பேர். ஆக இப்படி நமக்கு அந்த உயிராதிக்க பதவியை நமது தெய்வம் அவர்கள் எடுத்து வச்சிருக்காங்க அல்லவா. அப்போ ஆக இப்படி அந்த மருந்து, அது மெய்வழி துணை மருந்து, அந்த மாதவன் தவ மருந்து. அப்போ இதெல்லாம் நம்ம வேதத்தின் சிறப்பாக திருவருட்குறள் 91வது திருவாக்கியத்தில் நம் கையில் நாம் ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கின்றோம், அது அருமருந்து. இந்த அருந்துணை வந்துருச்சா, அது அருமருந்து, வேத மருந்து. பாருங்கள், நாமம் கொடுக்குறாங்க. அந்த மருந்துக்கு என்ன பேர்? அருன்னு ஒரு பேர் இருக்குது, அடுத்து வேதம்னு ஒன்று இருக்குது, அடுத்து சிவன் இருக்குது, சிவமருந்து. யமனனுகா செல்வ மருந்து. இப்போ இதெல்லாம் பின்னாடி இது விரிவாக பேச போகிறோம் திருப்பியும். ஏன்னா யமனனுகாதது எது? செல்வ மருந்து. ஜீவப்பிணி நீக்கும் தவ மருந்து என்றெல்லாம் நமக்கு அதை எடுத்து வண்ண வண்ணமாக அந்த 91வது திருவாக்கியத்தில் அருள்வர்ஷிப்பாக எடுத்து வழங்கியிருக்காங்க அல்லவா. இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்பாக படித்து தரிசனம் செய்திருக்கிறோம். ஆக இப்படி அந்த யமனுடைய கோர அமலினை முறியடிக்கக்கூடிய ஓர் அருந்துணையை கட்டாயமாக நீ இப்பவே தேடி வைத்துக்கொள் என்று அந்த சொன்ன அந்த எச்சரிக்கை வசனமானது அந்த வாசகமாகவே விளங்கி கொண்டிருக்கிறது, அந்த திருவசனமாகவே அது விளங்கி கொண்டிருக்கிறது. அது பழமை திருவசன தரிசனை அல்லவா, அது வேத வசனம் அல்லவா, அது திருமறையின் வசனம் அல்லவா, அது ஆகமத்தின் வசனம் அல்லவா, அது வேதாந்தத்தின் வசனம் அல்லவா, அது நூலின் வசனம் அல்லவா, அது சுருதியின் வசனம் அல்லவா, அது கிரந்தத்தின் வசனம் அல்லவா, அது ஏடின் வசனம் அல்லவா. ஆக இப்படி அந்த திருமறை குருபெருமானாக அந்த அருந்துணையை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் என்பதை அந்த யமனை வென்ற திருமறையின் சிறப்பாக இந்த வரியில் நமக்கு எடுத்து வைக்கிறாங்க. ஆகவே அந்த யமனுடைய கொடூர கோர அமலினை முறியடிக்கக்கூடிய ஒரு அருந்துணையை கட்டாயமாக நீ இப்பவே தேடி வைத்துக்கொள். அதற்கான தேவ சன்னதம் பெற்ற உத்தமர்கள். படிங்க. அதற்குரிய தேவ சன்னதம் பெற்ற உத்தமர்கள், அதற்குரிய தேவ சன்னதம் பெற்ற உத்தமர்கள் இவ்வுலகிற்கு வந்திருப்பார்கள். இதோ வந்தும் இருக்கிறார்கள், இதோ வந்தும் இருக்கிறார்கள். அங்கே ஒரு சூட்சுமம் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம வேதத்தின் சிறப்புகளில் படிச்சிருக்கோம் அல்லவா. அது யாருன்னா நமது தெய்வம் அவர்கள் தான். அந்த எவரும் பெற்றறியா அரியதவ கிள்நாமமாகிய அந்த தேவ சன்னதம், அது வேத சன்னதம் அல்லவா. வேதமிகு மேற்றிசை கிள்நாமக்காரர். அந்த கிள்நாமம் யாரும் பெற்றறியா அரியதவ கிள்நாமம். அப்போ அதற்கு சைந்திர மகா முனிவர் தீர்க்க தரிசனம் ஒளிநாடாவில் வருது அல்லவா. அதில் என்ன வருது? ஒரே வரியில் மின்னி காமிக்கிறாங்க, வேதமிகு மேற்றிசை கிள்நாமக்காரர். இப்போ இந்த கிள்நாமக்காரருடைய அடையாளம் சொல்லிட்டாங்களே, வேதமிகும். அப்போ மிகுந்த வேதம்
மதங்கள் பலவெலாம் காலந்தாட்டிய காரணப்பாவில். இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. ஆக இப்படி அந்த வேதமிகு மேற்றிசை கிள்நாமக்காரர் அந்த தேவ சன்னதம், அது வேத சன்னதம். அப்போ புது உலகம் பிறப்பிப்பான் வேண்டி சத்திய யுகப்பரிசு தேவ சன்னதங்களை எல்லாம் சத்திய யுகப்பரிசு வேத சன்னதங்களாக பெற்று ஆசீர்வாத கங்கணமும் பூண்டு பூர்த்தியானதும் சர்வ வேதங்களினுடைய உயிராதிக்க பதவிகளை எல்லாம் எம் இதயாசனத்தின் கண்ணே நிரம்ப பதிப்பித்து என்றெல்லாம் அந்த தேவ சன்னதத்தை அந்த வேத சன்னதத்தை எடுத்து பேசி வர்றாங்க அல்லவா. அப்போ அந்த சன்னதம் பெரு பருவம் என்றே நமக்கு அந்த ஆதிமான்மியத்தில் எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ அந்த குதிரைக்கு அந்த லகான்னு சொல்லுவாங்க அல்லவா. இப்போ தான் நினைவுக்கு வருது, இந்த லகான்னு சொல்லுவாங்க. அந்த கடிவாளம் கட்டி இருக்கக்கூடிய அந்த கயிறு லகான், அது யாருக்கிட்ட இருக்குது? தெய்வத்துக்கிட்ட இருக்குது. நம்ம உயிரினுடைய அந்த லகான்லாம் யாருக்கிட்ட இருக்குது? இந்த உலக மக்கள் உயிரினுடைய லகான் நமது தெய்வம் அவர்களின் திருக்கரத்தில் அல்லவா இருக்குது. அதை யமன்கிட்ட கொடுத்துருந்தோம், அதை மாற்றி இப்போ அந்த யமனை கொலை செய்து தெய்வம் அவங்க அந்த உயிராதிக்க பதவியாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க அல்லவா. இப்படி நமக்கு அந்த பரிசுத்த அந்த தேவசன்னதம் பெற்ற உத்தமர்கள் இவ்வுலகிற்கு வந்திருப்பார்கள், இதோ வந்தும் இருக்கிறார்கள் என்று அது இதோவை குறிப்பிடுகிறார்கள். அப்போ அந்த இதோவும் நம்ம வேதத்தின் சிறப்புல தெய்வ தேடு உலகத்தில் தரிசனம் பண்ணியிருக்கணும் அல்லவா. இத்தனை இடத்துல பண்ணியிருக்கோம். அங்கே மனுமகன் பெற்றெடுத்த ஆதி திருமறை சத்தி இதோ, சத்தி இதோ வெள்ளிச்சிவிகையில் ஏறி வரும் வேத சக்தி கூட்டி வந்தாலையா கான்முளையான கிரேக்க ரிஷி நான்மறை ராஜர் அருட்பாவல்லல் வெள்ளிச்சிவிகையில் ஏறி வரும் வேத சக்தி கூட்டி வந்தாலையா என்றெல்லாம் நமக்கு அந்த பாடல் வரிகளில் கொடுத்துருக்காங்க அல்லவா. ஆக இப்படி அது இன்னொரு ஒரு இடத்துல கூட நமக்கு பேசி வருவாங்களே, இன்னனம் பேர்கள் உரைத்ததையா இதோ வேத சக்தி விசாரியுங்கள் என்று நமக்கு தொடர்ந்து சொல்லி வர்றாங்கல்லவா. அப்போ இதோ வேத சக்தி, அப்போ இதோ வந்திருக்கிறார்கள் என்பது அது திருவேதத்தின் அவதாரத்தை அல்லவா, நமது தெய்வம் அவர்களின் அவதாரமாகிய அந்த திருவேதத்தை அல்லவா நமக்கு இப்போ எடுத்து வழங்கியிருக்கிறாங்க. அப்போ இதோ வேத சக்தி, இதோ இங்கே திருவாக்கியத்தில் நமக்கு என்ன கொடுக்குறாங்க 62ல் இதோ வந்தும் இருக்கிறார்கள் என்பது மீண்டும் மீண்டும் அந்த திருமறையின் வாசகத்தை நமக்கு அந்த திருமறை குருபெருமானின் ரகசியத்தை எடுத்து மீண்டும் மீண்டும் எடுத்து பேசி வருகிறார்கள் அல்லவா. ஆக இப்படியெல்லாம் அதை நமக்கு அற்புதமாக எடுத்து வழங்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு இப்படி அது யமனை வென்ற திருமறையின் சிறப்புகளாக இந்த திருவாக்கியத்தை இப்படி நான் விளங்கி கொண்டேன். ஆகவே அந்த யமனை வென்ற அந்த அந்த கொடூர அமளினை முறியடிக்கக்கூடியது அந்த அருந்துணையாக அந்த திருமறையானது அது மெய்வழி துணை மருந்தாக அது நமக்கு இப்படி அந்த அருந்துணையை நமக்கு அது திருமறை குருபெருமானாக வேதம் ஆசான் திருமேனியாக நமக்கு தெய்வம் அவர்கள் படைத்து இந்த திருவாக்கியத்தின் மூலம் வழங்கியிருக்கிறார்கள் என்பதை இப்படி நான் உணர்ந்து கொண்டேன் என்று கூறி யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை, திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.